ஜென்ரலாக ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சா கேன்சர் குணப்படுத்தலாம்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு சில கேன்சர்ஸ் ப்ரிவென்ட் பண்ணலான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், cervical கேன்சர் இஸ் த மோஸ்ட் ப்ரிவென்டபிள் கேன்சர். மார்பக புற்றுநோய்க்கு அடுத்து அதிகமாக பெண்களை பாதிக்கக்கூடியது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். நான் சொல்லக்கூடிய இந்த 3 சிம்டம்ஸ், அதாவது அறிகுறிகளை இக்னோர் பண்ணாதீங்க. நம்பர் 1, அப்நார்மல் வெஜினல் ப்ளீடிங், அதாவது பீரியட்ஸ் இல்லாத டைம் எனி ப்ளீடிங் இக்னோர் பண்ணாதீங்க. அப்நார்மல் வெஜினல் டிஸ்சார்ஜ், ஏதாவது ஃபவுல் ஸ்மெல்லிங்காக டிஸ்சார்ஜ் வந்துச்சுன்னா இக்னோர் பண்ணாதீங்க. மற்றும் அடிவயரில் வலி. ஜென்ரலாக இந்த 3 சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயாக இருந்துச்சுன்னா அது அட்வான்ஸ் நிலையில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா பெரும்பாலும் ஆரம்ப நிலையில் உள்ள கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு எந்த சிம்டம்ஸும் இருக்காது. அதனால தான் ஸ்க்ரீனிங் மிக மிக அவசியம். அது என்ன ஸ்க்ரீனிங் டெஸ்ட், யாருக்கு பண்ணணும், எப்போ பண்ணணும்? HPV DNA அண்ட் லிக்விட் பைசைட்டாலஜின்றது தான் அந்த டெஸ்ட். இந்த டெஸ்ட் நம்ம மேற்கொள்ளும் போது இந்த கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்றது நம்ம கண்டறிய முடியும். 21 வயசுலேருந்து 65 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு 5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த டெஸ்ட் மேற்கொள்றது நல்லது. ஸோ உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு உடனடியாக உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட cervical கேன்சர் பற்றின ஸ்க்ரீனிங்கை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.